தேவனுடைய கிருபையினாலே கடந்த வருடத்தை நாம் ஆரம்பித்தோம். தேவனுடைய கிருபையினாலேயே இந்த 2024வது வருடத்தை நாம் முடித்து இந்த 2025வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறாங்க. புதிய வருஷம் என்று சொன்ன மாத்திரத்தில் புதிய ட்ரெஸ் நமக்கு கண்களுக்கு முன்பாக வரும். அதை போட்டுட்டாலே புது வருஷம் போல ஒரு உணர்வு பலருக்கு வருவது உண்டு. புதிய வருஷம் என்று சொன்ன மாத்திரத்தில் வாக்குத்தத்த அட்டை கொடுப்பாங்க. ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க என்று அப்படிப்பட்ட ஒரு திருப்தியில் சில பேர் புது வருஷம் என்று நினைப்பது உண்டு. புது வருஷம் என்று சொன்ன மாத்திரத்தில் பட்டாசெல்லாம் வெடித்து 12 மணிக்கு நம்ம பார்த்துருப்போம். பல பகுதியிலேருந்து அந்த சத்தம் கேட்டிருக்கும். அது ஒரு புது வருஷ கொண்டாட்டம் என்று நிறைய பேர் நினச்சி அதில் ஒரு திருப்தி அடைவது உண்டு. புது வருஷம் என்று சொன்ன மாத்திரத்தில் கேலண்டர் வீட்டில் 24வது ஆண்டின் கேலண்டர் முடிஞ்சிருச்சு. அதை நம்ம 2025 பயன்படுத்த போவது கிடையாது. அது அதோட முடிஞ்சு போச்சு. கேலண்டர் மாறும், சரிங்களா? அந்த 2025வது வருடத்தினுடைய கேலண்டர் வீட்டில் மாறும் பொழுது அது ஒரு புது வருஷனுடைய அடையாளமாக அது பார்க்கப்படுவது உண்டு. தேவனுக்கு பிரியமாங்களே, புது வருஷம் தேவன் ஏன் நமக்கு தந்திருக்கான்னு சொன்னா, நாம் தேவனுடன் இன்னும் நெருங்கி வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத வாய்ப்பு ஆண்டு தந்திருக்கிறார். 2024வது வருஷத்துல நம்ம தேவனோடு நெருங்கி வாழ தவறி இருந்தாலும் இந்த 2025வது வருஷத்துல மறுபடியும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தரார். எக்ஸாம்ல பிள்ளைங்க பேப்பர்ல எழுதி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த இங்கு பேப்பர்ல தவறி கொட்டிவிட்டால் அந்த சார் வாத்தியார் கொடுப்பாங்க. சரி பரவாயில்ல, அது கொடுப்பா, இந்த புதிய பேப்பர் தரேன், இதில் எழுது அப்படின்னு சொல்லி கொடுப்பது போல 2024வது ஆண்டிலே நாம் எப்படியோ வாழ்க்கையின் எக்ஸாமை தப்பா கூட எழுதியிருக்கலாம், அல்லது இங்கு போல ஏதோ வேற மாதிரியா நம்ம கொட்டி சிந்தி வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறுபடியுமாக ஒரு 2025வது வருடத்தை புதிய ஒரு வருடத்தை ஒரு பேப்பர் போல தரார். இதில் உன் வாழ்க்கையை கொஞ்சம் வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா போல கொடுத்துருக்கிறாரு. இந்த 2025வது வருஷத்தை நம்ம சரியா அந்த எக்ஸாம்ல நாம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ தேவனுக்கு கிருபை செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது. எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பைபிள் பேசுகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பொல்லாத காலம் ஆனபடினால இந்த காலத்தை நாம் என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்று நான் ஒரு 3 விஷயத்தை சிந்திக்க சொன்னேன். நமக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதை கொஞ்சம் சரி பார்த்து கொள்ளுங்கள். எனக்கும் மற்றவருக்கும் பிறருக்கும் உண்டான அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சரி பார்த்து கொள்ளுங்கள். சரி பார்த்து இந்த புதிய வருடத்தில் புதிய தீர்மானங்களோடு நல்ல தீர்மானங்களோடு நாம வாழ்க்கையை தொடங்கினால் ஆண்டவர் இந்த வருஷத்தை நமக்கு நன்மையினால் முடிசூட்டுவார் என்று சொல்லி நாம சொன்னோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த வருஷம் 1 கொரிந்தியர் 15:10 பவுல் பேசுறார். 1 கொரிந்தியர் 15:10 நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இந்த புதிய வருஷத்தை ஆண்டவர் எனக்கு கிருபையாக தேவன் எனக்கு தந்திருக்கிறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 65:11 பைபிள் சொல்லுது இல்லைங்க, எல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே. புது வருஷத்துல படிக்கக்கூடிய ஒரு வசனங்கள் என்ன சொல்லுதுங்க, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். ஆண்டவர் இந்த 2025வது வருஷத்தை அவருடைய நன்மையினாலே முடிசூட்ட போறாங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனம் பேசுகிறது. உபாகமம் 11:12 வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று பைபிள் பேசுகிறது. பிரியமானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் இருக்க போகிறது. பைபிள் சொல்லுது இல்லைங்க, ஆண்டவர் நம்ம மேல கண்ணை வைக்கிறான்னு சொன்னா ஏதோ வேற விதமா புரிஞ்சுக்காதீங்க. பைபிள் நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், நானே ஆண்டவருடைய ஆலோசனை இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு கிடைக்க போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஒரு 3 சத்தியம் நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வருஷத்துல இப்படி வாழுங்க, சரிங்களா என்ற ஒரு சத்தியத்தை நம்ம படிக்கும்படியாக இருக்கிறோம். நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இப்படி சத்திய வசனங்கள் நாங்கள் சிந்திக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 6-9 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை ஒரு நபர் நட்டாங்களாம். அந்த அத்திமரம் நன்றாக வளர்ந்தது. கனி கொடுக்க வேண்டிய அந்த நேரம் ஸ்டேஜ் வந்துச்சு. அப்பொழுது அந்த தோட்டத்தின் உரிமையாளர்
அந்த மரத்துல கனியை தேடி வந்தாராம். ஒரு வருஷம் வந்து பார்க்குறாரு, கனி இல்லை. இரண்டாவது வருஷமும் வந்து பார்க்குறாரு, கனி இல்லை. மூன்றாவது வருஷமும் வந்து பார்க்குறாரு, கனி இல்லை. அவருக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. ஏன்னா 3 வருஷம் பார்த்துட்டோம், இதில் கனி தராப்புல தெரியல. தோட்டத்தில் வேலை செய்கிற அந்த தோட்டக்காரன் கூப்பிட்டு, எப்பா இதை வந்து வெட்டி போட்டுரு, இது வந்து நிலத்தை ரொம்ப வீணாக கெடுத்துக்குது, வேற ஒரு ஏதாவது ஒன்று நடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த தோட்டக்காரன் அங்கே வந்து அவர் சொல்றாரு, வசனம் 8ல் 13ஆம் அதிகாரம் வசனம் 8ல் நீங்க பார்த்தீங்க சொன்னா, அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்று சொல்லி அவர் அங்க பேசுறார். வெட்டப்பட வேண்டிய மரம், இல்லாமல் போக வேண்டிய ஒரு மரம், அந்த தோட்டத்தின் உரிமையாளரே சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அந்த மரத்தை காப்பாற்றுவதற்கு அங்க யாருமே கிடையாது. ஆனாலும் தோட்டத்தில் வேலை செய்கிற அந்த தோட்டக்காரன் வந்து சொல்றாரு, ஐயா வெட்ட வேண்டாம், இந்த வருஷம் இருக்கட்டும். ஏன் இந்த வருஷம் அப்படின்னு சொன்னா, நான் இந்த என்ன செய்யறேன், சுற்றிலும் கொத்துறேன், எரு போடுறேன், உரம் போடுறேன். அதுக்கு பிற்பாடு அடுத்த வருஷம் சொல்றாரு, கனி கொடுத்தால் சரி. இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு வாய்ப்பை இந்த மரத்தை கொடுத்து பார்ப்போம், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். வெட்டி போடலாம் என்று அந்த வார்த்தையை நீங்க கவனிக்க வேண்டும். உரிமையாளர், தோட்டத்தின் உரிமையாளரே சொல்லிட்டார் வெட்டி போடுன்னு சொல்லிட்டார். இரண்டாவது அந்த தோட்டத்தில் வேலை செய்யற தோட்டக்காரனும் சொல்றாரு, இனிமேல் வெட்டி போடலாம். அதுக்கு மேல அந்த மரத்தை காப்பாற்றுவதற்கு யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாதுங்க அன்பானவர்களே. அப்ப அந்த மரம் வாழணும், அந்த மரம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன தரணும்? அதனால முதல் செய்தி நம்மை தேடி வருகிறது, இந்த வருஷத்துல இப்படி வாழ்வோம், எப்படி கனி கொடுத்து வாழ்வோம். அல்லேலூயா. தேவன் நம்மத்துல பேசுறாங்க, நாம கனி கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு அந்த மரத்துக்கு கொடுக்கப்பட்டது போல நாமும் கூட 2024ஆவது வருஷத்துல ரொம்ப சூப்பரா வாழ்ந்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ விஷயத்துல நம்ம தவறு இருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், கனி கொடுக்காத பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து வந்துட்டோம். ஆண்டவர் போன வருஷமே நம்ம கதையை முடிச்சிருக்கணும், ஆனாலும் முடிக்கல. இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி இன்னொரு வருடத்தை கிருபையாக நமக்கு தந்திருக்கிறாங்க. மரத்துக்கு 3 வருஷம் கொடுக்கப்பட்டது, மறுபடியும் 1 வருஷம், 4 வருஷம் கொடுக்கிறார். பிரியமாங்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுப்பதற்கு நமக்கு ஒன்று வேணுங்க. அந்த ஒன்று இருந்தால் நம்ம கனி கொடுப்போம். ஆகாய் புஸ்தகம் வாங்களேன். நம்ம வீட்டிலலாம் அந்த வசனத்தை, எல்லார் வீட்டிலும் இந்த வசனம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வசனம் சொல்லுங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த வசனத்தை எதற்காக ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, முழுமையா அந்த வசனத்தை படிப்புமே பாருங்களேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதள செடியும், நல்ல கவனிங்க, ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே சொல்லிட்டு சொல்றாரு, கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுக்கு பிரியமாகவே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எதற்காக என்று சொன்னால், நாம் அனைவரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக தேவன் சொல்றாங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் என் வாழ்க்கையில கனிகள் காணப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுறாங்க. நாம் எல்லாம் நல்லவங்க, நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்பதற்காக ஆண்டவர் இந்த 2025ஆவது வருடத்தை நமக்கு தரவில்லை. அந்த மரத்தை போல தான் நாமும் வாழ்ந்து வந்துட்டோம். கனி ஒண்ணுமே இல்லை, ஆண்டுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை அப்படியே வந்துட்டே இருந்தோம். மறுபடியும் இன்னொரு வருஷம் கிருபையாய் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரால் நமக்கு இந்த வருடம் கிடைத்திருக்கிறது. தேவனுடைய மகத்துவமான தயவினால இந்த வருடத்தை நாம பார்த்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை என்பதை நம்ம பார்க்கிறோம். கனி கொடாத மரம் கனி கொடுப்பதற்காக ஆயத்தப்படுகிறது. ஆண்டு சொன்ன அதை கொத்தப்பாரு, கொத்தி சுயம் என்னும் அந்த மண்ணை ஆண்டவர் கொத்தப்பார், அன்பென்னும் உரத்தை ஆண்டவர் போடப்பார். மறுபடியும் ஓய்நாள் பள்ளிப்பாடம், மறுபடியும் சத்தியம், மறுபடியும் வீடு சந்திப்பு, மறுபடியும் ஆண்டவரை பற்றிய உபதேசங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. நம்ம கனி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்பட போறார். இந்த 2025 நம்ம கனி கொடுப்போம், ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாங்க. ரெண்டாவது கருத்து என்னன்னு சொன்னா, ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை பற்றி நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த ராஜாவின் வாழ்க்கையும் அந்த அத்தி மரத்தினுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக தான் இருக்கு பாருங்களேன். அவருடைய வாழ்க்கையை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பேசுகிறார் அவர்கிட்ட, ராஜா நீங்கள் உங்கள் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க. அவர் வியாதிப்பட்டார், மரணத்துக்கு எதுவான வியாதி, நீங்கள் பிழைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார்.
எசேக்கியா ராஜாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியல, எல்லாரும் வாழ்றாங்க, நான் மட்டும் எப்படி சாகிறதுன்னு சொல்லி சுவர்புறமாக திரும்பி கொண்டு சிறுபிள்ளைத்தனமாக அழ ஆரம்பிச்சிட்டார். ஓன்னு அழ ஆரம்பிச்சு, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் இப்படி இருந்தேனே, நீதியா வாழ்ந்தேனே, நியாயமாய் நான் காரியங்களை நடப்பித்தனே அப்படின்னு சொல்லி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். அரண்மனை முற்றத்தை வாசற்படி வரைக்கும் போன அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் திரும்பி வந்து ஒரு வார்த்தையை அவனை பார்த்து பேசினாரு. ஏசாயா 38 வசனம் 5ஆம் வசனத்தை பாருங்க, வசனம் 5. நீ போ எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஆண்டவர் எசேக்கியா வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்வேன், நான் 15 வருஷம் கூட்டுறேன். அது போலதாங்க இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் ஒரு வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். சாக வேண்டியவன், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படி நினைச்ச அந்த எசேக்கியா வாழ்க்கையில ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை தருகிறார், வாழ்றான். இந்த எசேக்கியா வாழ்க்கையில வந்த அந்த வியாதி இருக்கு பார்த்தீங்களா, அது மோசமான வியாதி. அந்த வியாதி வந்தா எல்லாம் செத்தே போயிடுவாங்களாம். ஆனா எசேக்கியா வாழ்றான். இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அவனை பார்ப்பதற்காக வந்தாங்க. அப்படி வந்து அவன்கிட்ட வந்து சுகநலங்களை விசாரிப்பதற்காக வரும்பொழுது எசேக்கியா அவங்கள பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம். பாபிலோனிலிருந்து வந்தாங்க. 39ஆம் அதிகாரம் ஏசாயா 39 வசனம் 2ஆம் வசனம் பாருங்க, வசனம் 2. எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டான். தன் பொக்கிஷசாலையையும் பாருங்க, சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்திலே நினைச்சார், போயிட்டு பொக்கிஷசாலை, வெள்ளி, பொன்னையும், கந்தவர்க்கங்கள், நல்ல பரிமள தைலம், தன் ஆயுதசாலை அனைத்தையும், தன் பொக்கிஷசாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எல்லாவற்றையும் காண்பித்தான், ஒன்றையும் விடல. இங்க வந்து பாருங்க, அந்த அறையில பாருங்க, இந்த ரூம்ல பாருங்க, இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் காண்பித்தான். வசனம் சொல்கிறது தொடர்ந்து, எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் காண்பித்தான். அந்த தீர்க்கதரிசி மறுபடியும் வரார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எங்கிருந்து வந்தாங்க, என்ன பார்த்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். வசனம் 4ஆம் வசனம் பாருங்க, வசனம் 4. அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். உன் வீட்ல வந்தாங்களே, அவங்க என்னத்தை பார்த்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தேன், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் காட்டு. வந்தாங்களே, அப்போ நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா? நான் வைத்திருக்கிற பொக்கிஷ சாலைகள் அல்ல, நான் வைத்திருக்கிற ஆயுத சாலைகள் அல்ல, வெள்ளி அல்ல, பொன் அல்ல, எல்லாவற்றையும் கொடுத்த என் பரலோகத்தின் தேவன் என்பதை அவன் அறிக்கை செய்ய மறந்து விட்டான். ஆண்டவரால் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவருடைய கிருபையில்னு சொன்னா நான் செத்து போயிருப்பேன், நான் வாழ்வதெல்லாம் அவரால் தான் என்று அவன் அறிவித்திருக்க வேண்டும். வசனம் சொல்றது சங்கீதம் 118 17 வசனம் பாருங்களேன். 118 வசனம் 17 சங்கீதக்காரன் சொல்றார், அவர் சொல்றார் பாருங்களேன், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். எசேக்கியா ராஜா அவன் சாகாம பிழைச்சிருக்கிறாங்க. பிழைத்திருக்கிற சமயத்துல ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும், தேவனை அவன் மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை உயர்த்தி பிடிக்க வேண்டும், ஆண்டவரை மற்றவர்களுக்கு காட்டியிருக்க வேண்டும். ஆனா எல்லாத்தையும் காட்டிட்டான், தேவனை தவிர. இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே சகோதரியே, இந்த 2025வது வருடத்துல நாம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், ஆண்டவரை மற்றவர்களுக்கு நம்ம வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம கிட்ட பழகுகிற, பேசுற, நம்ம கிட்ட நெருங்கி வருகிற அனைவரும் ஆண்டவரை பார்த்துட்டு போகணும். சில நேரம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தான்னு சொன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா பீரோவை திறந்து காட்டுவோம், அப்படிதானுங்க? இங்க பாருங்க, இந்த புடவை போன வருஷம் எடுத்தேன், இந்த புடவை இந்த புத்தாண்டுக்கு நான் எடுத்தோம், எப்படி நல்லா இருக்கா பத பாருன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டும். ஆனா அன்பானுங்களே, எல்லாம் சரிதான், ஆண்டவரை நம்ம காட்டுவோம். இந்த வருஷத்துல பைபிள்ல தொற்கால் சங்கம் நம்ம சபையிலெல்லாம் வைப்பாங்க, நிறைய சபைகள் தொற்கால் சங்கம் வைப்பாங்க, தபித்தால். அந்த தொற்கால் என்கிற அந்த பெண்மணி திடீர்னு செத்து போயிட்டாங்க, மரித்து போனாங்க. அப்படி மரித்து போன பிற்பாடு ஆள் விட்டாங்க, யாருக்குன்னு சொன்னா பேதுருக்கு சொன்னாங்க, ஊழியக்காரரை கூப்பிடுறாங்க, வாங்க அவர் கூப்பிட்டு வாங்க, அடக்காரதை செய்யணும், அந்த அம்மா புதைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சாங்க. அவரும் வந்தார். வந்த மாத்திரத்துல அவரை சூழ்ந்து கொண்டு தொற்கால் என்கிற அந்த பெண்மணி உயிரோடு இருந்த பொழுது செய்த நன்மைகளை விவரித்து பேசினாங்க. அந்த அம்மா துணி தைச்சு கொடுத்துப்பான் போல, வஸ்திரங்கள்லாம் காட்டுறாங்க, பாருங்க இப்படி எல்லாம் செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த அம்மா புகழ் அப்படியே பரவி இருந்துச்சு. பேதுருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவரும் உள்ள போய் ஜெபம் பண்ணார், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். செத்து போன அந்த தொற்கால் என்ன பண்ணாங்க, உயிரோடு வந்துட்டாங்க. எவ்வளவு ஆச்சரியம், ஆச்சரியம் இல்லைங்க? மண்ணில் புதைக்க வேண்டிய ஒரு பெண்மணி இப்போ வாழ்றாங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம்.
ஏன் அந்த தொர்க்கால் உயிரோடு வந்தாங்கன்னு சொன்னா, அந்த அம்மா உயிரோடு இருந்த பொழுது அநேகருக்கு அந்த அம்மா ஆசீர்வாதமாக இருந்தாங்களாம். அந்த அம்மா உயிரோடு இருந்த பொழுது மற்றவர்களுக்கு நன்மைகளை செஞ்சாங்க. மறுபடியும் உயிர் கொடுத்தா அந்த அம்மா இன்னும் அநேகருக்கு நன்மை செய்வாங்க, பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க என்று சொல்லி அந்த பரலோகம் அந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்தான். அல்லேலூயா. ஏன் இந்த 2025வது வருஷம் நமக்கு ஆண்டு தந்திருக்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், பலருக்கு நாம் நன்மை செய்யணும் என்பதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிறாங்க. பைபிளில் இன்னொரு தம்பி இருக்கிறார், ஐதீகி என்னும் வாலிப தம்பி. அவரும் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டார். பவுல் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, அவருடைய பிரசங்கத்துக்கு தடை, அவர் வேகமா 3வது மாடிலிருந்து வேகமா கீழே இறங்கி செத்தவனாக எடுக்கப்பட்டான். அவர் அவன் மேல விழுந்து அவனுக்காக ஜெபம் பண்ணாரு, மறுபடியும் அவனுக்கு உயிர் வந்துருச்சு. ஐதிகை என்னும் வாலிப தம்பி உயிர் பெற்று மறுபடியும் 3வது மாடிக்கு சென்று சத்திய வசனத்தை கவனித்து கேட்டான். இந்த 2025வது வருஷத்துல நாம் ஆண்டுடைய சத்தியத்தை நிறைய படிக்கணும், நிறைய பைபிள் படிக்கணும், நிறைய சத்தியங்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பொல்லாத உலகத்துல கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் நம்மை விடுதலையாக்கும், சத்தியம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிற அறிவில நாம வளர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அன்பான தேவனுக்கு பிரியமாங்களே, நாயினூர் விதவை உடைய மகன், ஒரே பையன் செத்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்றதுக்கு போறாங்க. இயேசு கிறிஸ்து எதிர வந்தாரு. அவனுடைய அந்த அம்மாவை கண்ணீரை பார்த்து அழாது என்று சொல்லி பாடையை தொட்டாரு. அவன் செத்தம் உயிரோடு வந்துட்டான். ஆண்டவர் ஏன் அவனுக்கு உயிர் கொடுத்தான்னு சொன்னா, கைம்பெண்ணாக இருக்கிறாங்க, கணவன் இல்லாத ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுக்கு ஆதரவுக்கு என்று யாருமே இல்லை. அந்த பையன் தான் அந்த அம்மாவை காப்பாற்றணும். அந்த அம்மாவும் நினைச்சிட்டு இருந்தாங்க, என் பையன் தான் இந்த கடைசி காலத்தில் எனக்கு கஞ்சி ஊற்றுவான், என்னை காப்பாற்றுவான் என்று நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி போயிட்டான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்த்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தாரு. ஏன் அவன் மறுபடியும் வாழ்றான்னு சொன்னா, பெற்றோரை கவனிக்கணும், பெற்றோருக்கு நன்மை செய்யணும், பெற்றோரை கடைசி காலத்தை வரைக்கும் அவன் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த நாயினூர் விதையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். இந்த சத்தியம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குன்னு சொன்னா, இந்த 2025 நம்முடைய பெற்றோரை நல்லா கவனிப்போம். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கான்னு சொன்னா, நம்முடைய பெற்றோருக்கு நாம உண்மையுத்தமான பிள்ளைகளாக, அவர்களுக்கு கடைசி வரைக்கும் நாம நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. நிறைய பிள்ளைங்க வந்து பெற்றோரை கவனிப்பதே கிடையாது, சரிங்களா? சரி, அன்பா பேசுவது கூட கிடையாது, அவங்களுக்கு 3 வேளை ஆகாரம் கூட கொடுப்பது கிடையாது. இந்த புதிய வருஷத்துல இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்ம அனைவரும் நம்முடைய பெற்றோரை கவனிப்போம். இந்த வயதான காலத்துல அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, எல்லா தேவைகளையும் சந்திச்சு அவங்கள கொண்டு போவோம். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி பைபிள் பேசுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் வாழ வைக்கிறார் என்கிற காரணம் உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நம்ம வசனங்களை நாம நல்லா படிக்கணும் என்பதற்காக தேவன் நம்ம வாழ வைக்கிறாரு. நம்ம பெற்றோரை, தாயை, தகப்பனை நம்ம நல்லா கவனிக்கணும் என்பதற்காக உயிர் கொடுத்திருக்கிறாரு. இந்த எசேக்கியா ராஜாவுக்கும் ஆண்டவர் அப்படிதான் கொடுத்தாரு. என்ன காட்டு, என்ன உயர்த்து அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இவன் சொல்லியிருப்பான்னு சொன்னா, ஆண்டவர் தான் எனக்கு உயிர் கொடுத்தாரு, அவரால் தான் நான் வாழ்கிறேன் என்று சொல்லியிருப்பான் என்று சொன்னால், வந்தவங்கெல்லாம் கர்த்தரை அறிந்து கொண்டு திரும்பி சென்றிருப்பாங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைச்சிருக்கும். ஆனால் எசேக்கியா அதை தவறி விட்டான். இந்த 2020 நாம் எல்லாரும் நிச்சயவோம், கிறிஸ்துவை காட்டுவோம், கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. கடைசியாக ஒரு செய்தி, இந்த புதிய வருஷம் பார்த்தது பெரிய விஷயம் கிடையாது, அப்படி இல்லைங்க. என்னென்னு போன வருஷம் பார்த்துருக்கோம், முந்தின வருஷம் பார்த்துருக்கோம், அதுக்கு பழைய வருஷம்லாம் பார்த்து தான் வந்துட்டு இருக்கிறோம். இதுவும் பெரிய விஷயம், புதுசான விஷயம்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு வரக்கூடிய ஒரு புதிய வருஷம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இதோ நான் சீக்கிரமாய் வரேன், நான் சீக்கிரமா வரேன், நான் உங்களை சந்திக்க போறேன், நீங்க நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே நீங்களும் இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி ஆண்டவர் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வருகையை காண்பதுதான் நமக்கு புதிய வருஷம். அவரை பார்ப்பதற்கு, அவரை சந்திப்பதற்கு இந்த வருஷத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். அன்பானவர்களே, பைபிள் பேசுகிறது. யோபு 36:11 யோபு 36:11 பைபிள் சொல்லுது, கவனிங்களேன். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஆண்டவருக்கு நாம அடங்கி அவரையே நாம சேவித்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து அவருக்கு நாம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இந்த வருஷத்துல நம்ம பாவத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த வருஷத்துல சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த வருஷத்துல தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை எதிர்த்து நின்றால் இந்த வருஷத்துல சாத்தான் நம்ம விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாக அப்படிப்பட்ட உன்னத பலத்தை நமக்கு தரப்போறாங்க. அநேக நேரங்களில் நாம நிறைய விஷயத்துல நம்ம தவறி விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்றாங்க, ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய பழக்கத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் என்று நம்ம சொல்ல முடியாது.
நாம் இந்த நாட்கள் கடந்து வர ஒவ்வொரு வருஷம் நம்ம பார்க்க ஒன்று நாம் மரணத்தை நெருங்கி கிட்ட போயிட்டு இருக்கிறோம், அல்லது நியாய தீர்ப்பை நெருங்கி கிட்ட போயிட்டு இருக்கிறோம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கி நம்ம கிட்ட போயிட்டு இருக்கிறோம். அப்படிதானங்க? ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போது நியாய தீர்ப்பின் நாளில் ஒரு நாள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. அன்பான தேவனுக்கு பிரியமானவங்களே, முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொன்னால், நமக்கு பார்வை இருக்கும் பொழுதே, இப்போ நல்லா பார்க்குறோம் பார்த்தீங்களா, நமக்கு பார்வை இருக்கும் போதே நம்ம பைபிளை நல்லா படிக்கணுமா. பார்வை இல்லாமல் போயிடுச்சுன்னா பைபிளை படிக்க முடியாதுங்க. நமக்கு காதுகள் கேட்கும் போதே அவனுடைய வசனத்தை, வார்த்தையை நல்லா கேட்டுக்கணும். நம்ம முழங்கால் நமக்கு முட்டி போட நமக்கு பலன் இருக்கும் பொழுதே தேவனை நோக்கி நம்ம கதறி ஜெபிக்க வேண்டும். நமக்கு பேச நமக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுதே நம்மால் முடிஞ்ச 4 பேருக்கு நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒருத்தர் கையை பிடிச்சு என்ன சொல்ல போகிறோம்? ஹாப்பி நியூ இயர் சொல்ல போகிறோம். சரிங்களா? மற்றவங்க நம்ம சொல்லுவோம். நீங்கள் சொல்கிற அந்த நபருக்கு உங்களால் துக்கம் வந்திருக்குமா போன வருஷம்? யோசித்து பார்ப்போம். ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோமே, அந்த ஹாப்பியை உங்கள் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? பிரியமானவங்களே, நம்ம சற்று எண்ணி பார்ப்போம். நம்மால் ஒருவரும் துக்கப்பட்டுறக்கூடாது இந்த 2025. ஏன்னா நம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஹாப்பியை கெடுக்கக்கூடிய வார்த்தையோ செயல்களோ எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யாமல் மனப்பூர்வமாக நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதே போல் உங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். தேவன் நிச்சயமாக நல்லவர். கடந்த 2024 ஆண்டு முழுவதும் நெடுகிலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வந்த தெய்வம். இனி இந்த 2025 எப்படி இருக்குமோன்னு சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்வோம். கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். இயேசுவுக்காக நம்ம காத்திருப்போம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைங்க என்றைக்குமே திசை கெட்டு போவது கிடையாது. தேவன் நிச்சயமாகவே ஆண்டவர் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் நித்திய வெளிச்சமாய் நமக்கு இருக்க போகிறாங்க. நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.